சிங்கமும் 4 மாடுகளும். ஒரு பசுமையான புல்வெளியில் 4 மாடுகளும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தது. 4 மாடுகளும் எப்போதும் ஒன்றாகவே மேய்ந்து கொண்டிருக்கும். அந்த மாடுகளுக்கு இடையே அசைக்க முடியாத ஒற்றுமை இருந்தது. அந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த மாடுகளை வேட்டையாடி உண்ண வேண்டும் என்பது அதன் ஆசை. ஆனால் மாடுகள் 4ம் எப்போதும் ஒன்றாகவே இருப்பதால் சிங்கம் தாக்கும் போதெல்லாம் 4 மாடுகளும் ஒன்று சேர்ந்து சிங்கத்தை திருப்பித் தாக்குகின்றன. சிங்கத்தால் மாடுகளை வேட்டையாட முடியவில்லை. சிங்கம் யோசித்தது, இவற்றை ஒன்றாக இருக்கும்போது நம்மால் வேட்டையாட முடியாது. 4 மாடுகளையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டும் என்று ஒரு தந்திரம் செய்தது. சிங்கம் ஒவ்வொரு மாட்டிடமும் தனித்தனியாக சென்று ரகசியமாக பேசத் தொடங்கியது. ஒரு மாட்டிடம் சென்று, உன் நண்பர்கள் உன்னைவிட சிறந்த புற்களை உண்கிறார்கள், உனக்கு மட்டும் காய்ந்த புற்களை விடுகிறார்கள் என்று ஒரு பொய் சொன்னது. இப்படி ஒவ்வொன்றையும் மற்றொன்றுக்கு எதிராக தோண்டிவிட்டது. விரைவிலேயே மாடுகளுக்கு இடையே சந்தேகம் ஏற்பட்டு அவை சண்டையிட்டுக் கொண்டன. நான் உன்னோடு வரமாட்டேன் என்று சொல்லி ஆளுக்கொரு திசையில் தனித்தனியாக மேயச் சென்றன. இதுதான் சரியான சமயம் என்று காத்திருந்த சிங்கம் ஒவ்வொன்றாக தனித்தனியாக சென்று வேட்டையாடியது. ஒற்றுமையாக இருந்தவரை பாதுகாப்பாக இருந்த மாடுகள் பிரிந்ததால் சிங்கத்திற்கு உணவாயின. இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.